8வது ஊதிய ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை பணிமனை முன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8வது சம்பள கமிஷனை காலதாமதமின்றி உடனடியாக நியமித்து விதிமுறைகள் வெளியிட வேண்டும். வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய சம்பள விதிகளை அமல்படுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அனைத்து காலியிடங்களையும் பூர்த்தி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் கோஷமிட்டனர். ஒன்றிய அரசானது நம்மளுடைய 8வது சம்பள கமிஷனை உடனடியாக அமுல்படுத்த, அதாவது 1/1/2026 முதல் அது அமுலுக்கு வர வேண்டும் என்ற கமிட்டியை உடனடியாக பரிந்துரை செய்ய கோரியும், பென்ஷன்தாரனுக்கு இந்த 8வது சம்பள கமிஷனிலே உயர்வு அளிக்க கோரியும், அதே நேரத்தில் ஐடிடி ஐஆர்டிக்கு சரியான உத்தரவை இந்த நிர்வாகம், இந்த ஒன்றிய அரசு ரயில்வே நிர்வாகம்தான் இதற்கு காரணம், அதை அவர்கள் சரியாக அமல்படுத்த கோரியும், 10 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக ஆக்க கோரியும், இன்னும் காலியிடங்களை பூர்த்தி செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.